सीताराम धर्मात्मा सत्यसंधश्च रामो दाशरथिर् यदि पौरुषे चा प्रतिद्वन्द्वः शरैणம் ஜஹி ராவணம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணர் ஐந்திராஸ்திரத்தை எடுத்து இந்திரஜித்தை அடிச்சுட்டாருன்னு நம்ம பார்த்தோம். அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை தாசரதி, அதாவது தசரத புத்திரனான ராமன் தர்மாத்மாவும் சத்தியசந்தனாவும் இருந்தாலும் அவருக்கு ஈக்குவலா இன்னொரு வாரியர் கிடையாது, அவ்வளோ ஒரு பௌருஷம் அவருக்கு அப்படிங்கிறது சத்தியமாக இருந்தாலும் இந்த அம்பு போய் இந்திரஜித்தை அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணர் போட்டார். இதுலேருந்து என்ன தெரியறது? ராமர் மாதிரி தர்மாத்மா யாரும் கிடையாது, சத்தியசந்தன் யாரும் கிடையாது, அவரை மாதிரி ஒரு பிரேவ் வாரியரும் கிடையாது. அந்த மாதிரி போய் இந்திரஜித் விழுந்ததுக்கு அப்புறம் ராமர் லக்ஷ்மணரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் லக்ஷ்மணரை ரெஸ்ட் எடுக்க சொன்னா சுஷேனர் அவருக்கு நிறைய அடிபட்டிருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை ஸ்ட்ரெங்தன் பண்ணார். இங்க ராவணன் அவ்வளோக்கு அவ்வளோ ஹீ ஃபெல்ட் வெரி பேட் பிகாஸ் தன்னோட உயிரான தன்னோட புள்ள இந்திரஜித் whom he thought nobody can win has been won over, he has been killed அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்திரஜித்தோட இழப்பு தாங்க முடியல ராவணனுக்கு. ரொம்ப அழுதானா. அழுது என் புள்ளன்னு அழுதுட்டு அந்த அழுக அப்படியே கோமா மாறித்தான். அப்படியே பல்ல கடிச்சுண்டு கண்ணை உருட்டிண்டு கிளம்பினானா ராவணன். இந்திரஜித் என்ன பண்ணா, மாயா சீத்தையை தானே கொண்டு போட்டான், பாரு நான் இப்ப நிஜமாவே சீத்தையை கொண்டு போடுறேன்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்வோர்டு எடுத்துட்டு கிட்டு கிட்டு கிட்டுன்னு அசோகவனத்துக்கு வந்தானா. சீத்தை பார்த்தாலா, ஆஹா ராமர் வின் பண்ண போறார், நான் ராமரை போய் ஜாயின் பண்ணிக்க போறேன்னு நினைச்சேனே, இவன் இப்படி ஸ்வோர்டு எடுத்துன்னு என்னை கட் பண்ண வரானே அப்படின்னு சொல்லி சீத்தை நினைச்சுக்கிறாளாம். அதுக்குள்ளயும் அங்க சுபர்ஷ்வா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மினிஸ்டர் இருந்தாராம். அவர் சொன்னாராம், ராவணா நீ பண்றது தப்புப்பா, உன்னோட பௌருஷத்தை உன்னோட பிரேவரிய போய் ஒரு உமன் கிட்ட காட்டுவியா, போய் அங்க ராமன் கிட்ட பேட்டில் ஃபீல்ட்ல காட்டு, வின் ஹிம் ஓவர் அண்ட் தென் இந்த சீத்தை உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த சுபர்ஷ்வா ராவணனோட கோவத்தை திசை திருப்பி விட்டானாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ராவணனும் திருப்பி அவனோட அரண்மனைக்கு he called some warriors and said, நீங்க எல்லாரும் போங்கோ, நிறைய பெரிய சேனை எடுத்துட்டு போய் எல்லா வானராலையும் அழிச்சிடுங்கோ அப்படின்னு சொல்லி அமிச்சாலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவாளும் ராவணனோட கோவமே உருவமாக கிளம்பி பேட்டில் ஃபீல்டுக்கு வந்தாலாம். பேட்டில் ஃபீல்டுக்கு வந்தா அத்தனை பேரும் இந்த வானராலெல்லாம் கண்ணா பின்னான்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாலாம். தாங்க முடியல, அங்க பேட்டில் பயங்கர கோரமா நடந்துதான். ராமர் பார்த்தாராம், சரி நம்ம இறங்க வேண்டிய டைம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாலா நின்னாராம். ராமரோட ராமத்துவத்தை பாருங்கோ அப்படின்னு சொல்லி நின்னாராம். அதாவது ஒருத்தர் எந்த அளவுக்கு ஹீஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் வாருங்கிறத இங்க ராமர் காட்டுவார். அவர் மட்டும்தான், அவரும் சிவனும் மட்டும்தான் இது மாதிரி ஒரு வார் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நின்னாராம். அவர் நடுவுல நின்னாராம். அவர் சுதர்ஷன சக்கரம் மாதிரி சுத்துறாராம். எங்க பார்த்தாலும் இட்ஸ் ரெய்னிங் ஆரோஸ். ஸோ வானரா எல்லாரையும் போய் ஓரமா ஒதுங்கி உட்காந்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டாராம். ஸோ அவெல்லாம் இப்ப நம்ம கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி ஒரு கேலரியில உட்கார்ற மாதிரி ஜாலியா உட்காந்தாலாம். இந்த ராமரோட இந்த மேட்சை பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்தாராம். ராமர் தன்னந்தனியா நின்று அவர் சுதர்ஷன சக்கரம் மாதிரி சர் 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 சர்ன்னு சுத்துறா மாதிரி தெரியறதான். அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது நமக்கே. ஃபேனோட பிளேட்ஸ் எல்லாம் ஃபேன் ஆஃப் பண்ணிருக்கச்சே தெரியும். ஃபேன் ஆன் பண்ணி விட்டா அதோட பிளேட்ஸ் தெரியாது இல்லையா, அது மாதிரி ஒண்ணுமே தெரியலையா. அங்க என்ன ஒரு ஸ்பிண்டில் மாதிரி சுத்துறதுங்கிற மட்டும்தான் தெரியறதாம். thousands and thousands of arrows are getting dispatched from his bow. அவர் எப்படி அதை விடுறார் அப்படிங்கிறதே புரியாது நமக்கு. அது மாதிரி விட்டுன்னு இருக்காராம். அவர் ஹீஸ் ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் போல இருக்கு. ரெண்டு கையும் எடுத்து 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 போவையும் ஆரோவையும் மாத்தி 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 விடுறாராம். ஸோ தட் தெர் இஸ் நோ டைம் லாஸ்ட். அண்ட் அவர் ஆல்சோ என்ன பண்றாராம், ஒரு அஸ்திரத்தை போட்டு எல்லாருக்கும் பக்கத்துல இருக்கிற ராட்சசன் ராமரா தெரியற மாதிரி பண்ணிடுறாங்க. டேய் ராமர் இங்க இருக்காண்டா, என் கையில கடிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லி ஒரு ராட்சசன் பிடிக்கிறாலாம். அந்த ராட்சசன் என் கையில ராமன் கரைச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராட்சசனும் பிடிக்கிறானா. அது மாதிரி ஒருத்தர் அடிச்சுட்டாங்க. என்ன நடக்கிறதுன்னு ஒரு பயங்கர கேயாட்டிக்கா இருக்கான். அந்த கேயாஸ்ல கம்ப்ளீட்டா வித்தின் 2 hours அவர் 10,000 தேர்கள், 18,000 யானைகள், 14,000 குதிரைகள், அதுக்கப்புறம் அது மேல இருக்கிற அத்தனை சோல்ஜர்ஸ் பிளஸ் 2 lakh foot சோல்ஜர்ஸ், யாரெல்லாம் நடந்து வந்தாலும் அந்த மாதிரி சோல்ஜர்ஸ் ஒரு 2 லட்சம் பேர், அத்தனை பேரையும் ஜஸ்ட் 2 hours கிட்டு 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 கிட்டுன்னு காலி பண்ணிட்டாராம். அது மாதிரி ஒரு கேயாஸ், அது மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்ஷன் யாரும் பார்த்ததே இல்லையா. பார்த்தா ராமரே சொன்னாலாம், இந்த மாதிரி மிசைல்ஸ் யூஸ் பண்ண முடியும், அஸ்திர சஸ்திரங்களை யூஸ் பண்றதுக்கு
ஐதர் நான் இல்லாட்டி சிவனால் தான் பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு ராமரே சொன்னாராம். அண்ட் அவ எல்லாரும் அதை கண்கூடா பார்த்தா. நம்ம இத்தனை நாள் வந்து ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சசால அடிச்சது பெரிய விஷயம்னு நினைச்சுட்டோம். அது ஒண்ணுமே இல்லை, அது ஜஸ்ட் ட்ரெய்லர் அப்படிங்கிற மாதிரி இங்க ராமர் பண்ணிட்டார். அது பண்ணதுக்கு அப்புறம் உள்ள லங்கையில எல்லாரும் ஓன்னு அழறாலாம். அந்த லேடிஸ் எல்லாம், லேடி ராட்சசாலாம் இருக்கா இல்லையா, ராட்சசிகள்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் அழறாலாம். ஓ, என்னோட அண்ணா போயிட்டா, என்னோட அப்பா போயிட்டா, என்னோட தம்பி போயிட்டா, என்னோட குழந்தை போயிட்டா, என்னோட ஹஸ்பண்ட் போயிட்டா அப்படின்னு எல்லா ராட்சசிகளும் அழறாலாம். அங்க இருக்கிற வயசான ராட்சசர்கள் யாரெல்லாம் யுத்தத்துக்கு போக முடியலையோ அவ எல்லாரும் அழறாலாம். தேர் இஸ் நாட் ஒன் யங் மேன் லெஃப்ட் இன் லங்காங்கிற அளவுக்கு அவ்வளோ வந்து டிஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்குங்கிற மாதிரி அவ்வளோ அழுதாலாம் இவாள்லாம். ஒரு பார்ட் ஆஃப் த ஆர்மி இன்னும் இருக்கு, பட் முக்கால்வாசி ஆர்மி இப்படி அழிஞ்சுடுத்து. அவாவாலோ எல்லா நிறைய ஃபேமிலிஸ்ல டிஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லி அழுதாலாம் இவாள்லாம் அழுதுண்டு இந்த பூணு இருக்குங்கிற திமிர்ல ராவணன் இப்படி பண்ணிட்டே இருக்கா. இந்த சீத்தையை ஒழுங்கா ராமர்கிட்ட கொடுத்துடலாம், விபீஷ்ணர் சொன்னது கேட்டிருக்கலாம், எதுவும் பண்ணாம பாரு, நம்ம எல்லார் வீட்லயும் இப்படி ஒரு டிஸ்ட்ரக்ஷன் இருக்கு, என்டையர் ராட்சச குலம் அழிய போறதுன்னு சொல்லி இப்போ ஓப்பனா அழறாலாம் இவா எல்லாரும். பிகாஸ் இதுக்கு மேல அவளுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, எப்படியும் வந்து ராமர் எல்லாரையும் அழிச்சுட்டு இருக்காங்கிற மாதிரி, நம்ம இனிமே பயந்து பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி ஓப்பனா அழ ஆரம்பிச்சிட்டாலாம். இந்த அழுகையெல்லாம் ராவணனோட காதுக்கு வரதான். ராவணனுக்கு உடனே நானே கிளம்புறேன் இப்போ வார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 ஜெனரல்ஸ், மகோதரன், மகாபார்ஷ்வன், விருபாக்ஷா, ஸோ இவா 3 பேரையும் கூட்டிண்டு நிறைய பெரிய ஆர்மி. இந்த ஆர்மி எவ்வளோ அப்படின்னா, இது வந்து ராவணன் வந்து ஒளிச்சு வச்சிருந்த ஆர்மி, இதுதான் கோர் ஆர்மி. இந்த ஆர்மி வந்து இது வரைக்கும் ராவணன் வெளில கூட்டின்னு போனதே கிடையாது. இது வந்து அப்சல்யூட் நெசசிட்டினா மட்டும்தான் தொடக்கூடிய ஆர்மி. அந்த மாதிரி ஒரு ஆர்மி இது. அதுக்கு மூலபலம் அப்படின்னு சொல்லுவா. இதுல 1,00,000 தேர்கள், 3,00,000 யானைகள், 6 கோடி குதிரைகள், அதே அளவுக்கு மியூல்ஸ், அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபுட் சோல்ஜர்ஸ் இருந்தா அப்படிங்கிறது எண்ணவே முடியாது. இதுவே கோடிக்கணக்கில் இருக்குன்னா அப்போ எவ்வளோ ஃபுட் சோல்ஜர்ஸ் இருந்தான்னு வந்து எண்ணிக்கையே கிடையாதான், அவ்வளோ பேர் இருக்காலாம். இவா எல்லாரையும் எங்கேயோ ஒழிச்சு வச்சிருந்தான் ராவணன். இப்போ அவ எல்லாரையும் கலப்பிண்டு வரானா. அவ வரதை பார்த்தா அங்க இருக்கான் பாரு அந்த ராட்சச ராஜா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்கறாளாம். மற்ற வானராலாம், சுக்ரீவ மகாராஜா, அங்கதன் எல்லாரும் சேர்ந்து இந்த மகோதரன், மகாபார்ஷன், விருபாக்ஷன் 3 பேரையும் அழிச்சுட்டாலாம், கிட்டுக்கிட்டுன்னு அழிச்சுட்டாலாம். ராவணன் வார்க்கு வந்துட்டே இருக்கானா. வறட்சியை வந்து பெரிய ஹேவாக்கு கிரியேட் பண்ணிட்டு வரானா. வானரா அத்தனை பேரும் கிட்டுன்னு கீழே விழறாலாம். அது மாதிரி விழுந்துட்டு இருக்கச்சு நேரா அவனோட லட்சியம் வந்து ராமனோட சண்டை போடணும், ராமனை ஜெயிக்கணுங்கிறதா இருக்கு. ஸோ அதுக்காக ராமனை நோக்கி வரைச்சு லக்ஷ்மணர் அதுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டாலாம். லக்ஷ்மணர் இக்னோர் பண்ணிட்டு வந்து ராமனோட சண்டை போடுறான். 2 பேரும் பயங்கரமா யுத்தம் பண்ணிட்டு இருக்கா. அந்த வார்ல வந்து லக்ஷ்மணரும் விபீஷணரும் ஜாயின் பண்ணிக்கிறான். விபீஷணனை பார்த்த உடனே ராவணனுக்கு ரொம்ப கோபம் வந்துதான். தம்பியா நீ இப்படி போய் எனிமி சைட்ல ஜாயின் பண்ணிட்டு அவளை வின் பண்ண வச்சுட்டு இருக்கே அப்படின்னு கோபம் வந்துதான். சக்தி ஆயுதம் அப்படின்னு ஒரு ஆயுதம் இருக்கு இல்லையா, முன்னாடியே லக்ஷ்மணர் மேல போட்டாலே, அந்த ஆயுதத்தை எடுத்து நேரா விபீஷணர் மேல போட வந்தாலாம். லக்ஷ்மணர் நடுவுல பூந்து அந்த ஆயுதத்தை தான் மேல வாங்கிட்டாலாம். ராமர் உடனே அந்த ஆயுதத்தை புடுங்கி அதை உடச்சு கீழே போட்டாலாம். ஏன்னா அது திருப்பி எங்கேயானு ராவணன் கிட்ட போயிட போறதேன்னு சொல்லிட்டு. அப்புறம் இது நெவர் எண்டிங் சைக்கிளா இருக்குமே, அதனால உடச்சு போட்டுட்டாலாம். ஹனுமான் கிட்டயும் சுக்ரீவ மகாராஜா கிட்டயும் லக்ஷ்மணரை கொடுத்து, நீங்க வந்து லக்ஷ்மணரை கூட்டிட்டு உள்ள போங்கோ, அவரை பத்திரமா பார்த்துக்கோங்கோ, நான் இந்த ராவணனை ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாலாம். இப்ப லக்ஷ்மணர் விழுந்துட்டா இல்லையா, இப்ப ராமருக்கு இன்னும் கோபம் வந்துருமே, அதனால அந்த கோபத்தோட சண்டை போடுறாலாம். பயங்கர ஃபோக்கஸ்டா சண்டை போடுறாலாம். ராவணனால தாக்கு பிடிக்க முடியல. டக்குன்னு திருப்பினான் தேரை குட்டுன்னு ஓடி போயிட்டான் அவன் அங்கேருந்து. இப்ப ராமர் வந்து லக்ஷ்மணர் கிட்ட வந்து இப்பதான் அவருக்கு அந்த சோகத்துக்கே டைம் வந்துதான். அதனால ஒரே சோகமா இருக்காரா லக்ஷ்மணர் விழுந்ததை பார்த்து, இது மாதிரி ஒரு தம்பி கிடைப்பாளான்னு. சுஷேனர் சொன்னாலாம், மறக்காதீங்க ராமா, நம்ம கிட்ட ஹனுமான் இருக்கார், அவர் போய் திருப்பி சஞ்சீவனி மலை எடுத்துன்னு வந்துருவாருன்னு. இவர் நேரா ஜெய் ஸ்ரீராம் இங்கே குதிச்சார், நேரா ஹிமாலய பர்வதத்துக்கு போனார். ஹிமாலயஸ்ல வந்து இந்த மிருத சஞ்சீவனி பர்வதம் இருக்கு இல்லையா, அது வந்து ஓஷதி பர்வதத்தை எடுத்துட்டு திருப்பி வந்தார். வந்து லக்ஷ்மணரை பழைக்க வச்சா. அதுக்குள்ளேயும் அங்க விழுந்திருந்த வானரா அத்தனை பேரும் சேர்ந்து பழைச்சுட்டா. திருப்பி அவர் கொண்டு போய் ஹிமாலயத்துல அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வந்தாலாம்.
வந்த உடனே ராமரும் சந்தோஷமாயிட்டார், ஏன்னா நம்மளோட லக்ஷ்மணர் சரியாயிட்டார்னு. இப்ப என்னாச்சா, தேவலோகத்துல எல்லாரும் இதை பார்த்துட்டு இருக்கா இல்லையா, தேவர்களுக்காக தானே இவர் அவதாரமே எடுத்திருக்கா, தேவர்களை காப்பாற்றணும், எல்லா ஃபுல்லா வந்து உலகமே கஷ்டப்படுறதுங்கிறதுக்காக தானே ராமர் இது மாதிரி அவதாரமே எடுத்தார். அப்படி இருக்கறச்சு இந்த இந்திராதி தேவர்கள்லாம் பேசிண்டாலாம், ராமர் அங்க சண்டை போட்டு இருக்கார், நம்மளால எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறச்சு இந்திரன் சொன்னாராம், என்னோட தேரை நான் அனுப்புறேன், ஏன்னா அவர்கிட்ட தேரே இல்லை பாவம், தரையில் நின்று சண்டை போடுறார், ராவணனுக்கு ஹைட் அட்வான்டேஜ் இருக்கும் அவன் தேர்லேருந்து சண்டை போட்டா, ஸோ இட் ஹாஸ் டு பி அன் ஈக்குவல் வார்னா அவருக்கு நல்ல ஒரு தேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தலி அப்படிங்கிற தன்னோட தேரோட்டியோட அந்த தேரை அமிச்சாலாம். இந்த மாத்தலிங்கிறவருக்கு வந்து இந்த ராவணனோட தேரை பத்தி நல்லா தெரியும், ஏன்னா இவாளெல்லாம் முன்னாடி யுத்தங்கள்லாம் பண்ணியிருப்பா இல்லையா, அதனால இந்த தேரு, ஸோ இந்த தேரோட்டிக்கு அந்த தேரோட்டியை தெரியும், இந்த தேரை எப்படி மேனுவர் பண்ணணும் அந்த தேருக்கு தகுந்தா போல அப்படிங்கறதெல்லாம் நல்லா தெரியுமா. ஸோ அதுக்கு தகுந்தா போல இங்கே அந்த தேரோட மாத்தலி வந்து நின்று ராமா உங்களுக்காக அமுச்சு விட்டுருக்கார் இந்திரன், தயவு செஞ்சு இதுல ஏறி யுத்தம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ராமரும் அதை எடுத்துட்டாலாம். அந்த தேர்ல வந்து நிறைய வந்து இன்எக்ஸாஸ்டிபிளா வந்து ஏரோஸ் கிடைக்குமா, அது மாதிரி நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் வேற இருந்துதான், அஸ்திர சஸ்திரங்கள்லாம் வேற இருந்துதான். ஸோ ராமர் அதுல ஏறி சண்டை போட ஆரம்பிச்சாலாம். அவர் போடுற சண்டையில ராவணனுக்கு வந்து ரொம்ப டயர்டாகி விழுந்துட்டாலாம் தேர்ல. He didn't die, but he got very tired and he fell down. இதை பார்த்த உடனே அந்த ராவணனோட தேரோட்டி இருக்கா இல்லையா, அந்த ராட்சசன், அவர் வந்து தேரை திருப்பிண்டு எங்கேயோ கூட்டிட்டு போய் ராவணனை பத்திரமா வச்சுட்டாலாம். ராவணன் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி முழிச்சு பார்த்தா, ஆஹா நம்மள பேட்டில் ஃபீல்ட்லேருந்து எங்கேயோ கூட்டின்னு வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, நீ எதுக்கு இங்கே கூட்டின்னு வந்த, ஏன் இப்படி பண்ண, நான் பேட்டில் ஃபீல்டில் தானே இருக்கணும் இப்போ அப்படின்னாலாம். உடனே வந்து அவர் சொன்னாரா, மகாராஜா நீங்க கீழே விழுந்துட்டேல், நீங்க ரொம்ப டயர்டாகி விழுந்துட்டேல், இப்போ நான் உங்களை அங்கே வச்சிருந்தேன்னா உங்களை அடிச்சிருப்பாளே உங்களோட எனிமி, அதனால நான் என் டியூட்டியை தான் பண்ணேன் அப்படின்னலாம். அப்போ வந்து சரி சாரி, நான் வந்து நீ என்னோட எனிமியோட சைடை ஜாயின் பண்ணிட்டியோன்னு நினைச்சேன், என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ராவணன் வந்து அவனோட கையில இருக்கிற ஒரு ப்ரெஷியஸ் ஜூல் ஒன்று எடுத்து இந்த தேரோட்டிக்கு கொடுத்தாலாம். அதுக்குள்ளேயும் என்னாச்சா, இங்க ராமர் கிட்ட அகஸ்திய முனிவர் திடீர்னு வந்து தோன்றினாராம். இந்த முனிவர்களாலெல்லாம் வந்து they can appear anywhere they want to, அது மாதிரி they just appeared. அப்போ அகஸ்திய முனிவர் அங்க தோன்றி என்ன சொன்னாரா, ஹே ராமா, நீ ஜெயிக்கணும்னா இதுக்கு ரொம்ப முக்கியம் சூரிய தேவதையோட ஆசீர்வாதம், ஒரு சத்ருவை ஜெயம் பண்ணணும், உடம்பு நல்லா இருக்கணும், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும் நம்மலாம், அதுக்கப்புறம் லைஃப் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஹார்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும், இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சூரியன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தேவதை, உனக்கு இப்ப வேண்டியது சூரியனோட பிளெஸ்ஸிங்ஸ், அதனால நான் சொல்லி கொடுக்குற இந்த மந்திரத்தை நீ திருப்பி சொல்லு அப்படின்னு சொல்லி ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தாராம். இதுல எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வ சத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபேன் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கும். இதை நம்மளே கூட எவ்ரி சண்டே சொல்லணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்லோகம். எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் லைஃப்ல இது வந்து ஹார்ட் நல்ல ஸ்ட்ராங்கா வைக்கும், நம்மளோட லைஃபை வந்து நல்ல ஸ்ட்ராங்கா ஆக்கும், எந்த எனிமீஸும் இருக்க மாட்டா. அது மாதிரி இந்த ஸ்லோகம் இது வந்து சண்டே அன்னைக்கு சூரியனை பார்த்து வேண்டிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சஜஷன். ஸோ ராமரும் இங்கே அதை வந்து நல்லா அந்த இடத்துல வேண்டின்ட்டு சூரியன் கிட்ட வேண்டின்ட்டு அவர் சண்டை போட ஆரம்பிச்சாராம். அவர் சண்டை போட்ட ஆரம்பிச்ச போது நிறைய இல்லோமென்ஸ் வந்துதான் ராவணனுக்கு. பட் ராவணன் அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டு சண்டை போட்டுட்டே இருந்தாலாம். பயங்கரமா வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாலாம் ரெண்டு பேரும். எவ்வளோ சண்டை போட்டான்னா 7 days and 7 nights வந்து ஒரு செகண்ட் பாஸ் இல்லாம சண்டை போட்டாலாம் இவா ரெண்டு பேரும். அப்போ வால்மீகி மகரிஷி இது வந்து ரொம்ப அழகா வந்து he describes this war. இந்த வார் எப்படி இருந்தது அப்படிங்கிறச்சே, நம்ம வந்து ஒரு ஸ்கையை பார்த்தா எப்படி இருந்தது அப்படின்னா ஸ்கை மாதிரி தான் இருந்தது. we cannot compare it to anything. என்னோட பேப்பர் மாதிரி இருந்தது, இல்லை என்னோட சூட்கேஸ் மாதிரி இருந்தது, என்னோட வீடு மாதிரி இருந்தது ஸ்கை அப்படின்னு நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. ஸ்கை கேன் ஒன்லி பி கம்பேர் டு தி ஸ்கை இல்லையா. அது மாதிரி ஒரு ஓஷனை பார்த்தா எப்படி இருந்தது அப்படின்னா an ocean can only be compared to an ocean. அதுக்கு ஒரு ஈக்குவேலண்ட் நம்மளால எங்கேயுமே தேட முடியாது. ஸோ அது மாதிரி இந்த ராமருக்கும் ராவணனுக்கும் எப்படி இருந்தது யுத்தம் அப்படின்னா ராமராவண யுத்தம் மாதிரி இருந்ததாம். அதுக்கு ஒரு ஈக்குவேலண்ட் கண்டே பிடிக்க முடியாதான்.
அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான யுத்தமா இருந்துதான். அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாலாம். அதுக்கு ஒரு ஒரு பா எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசனே கொடுக்க முடியாது. அவ்வளோ பயங்கரமான யுத்தமா இருந்துதான். எல்லாரும் தேவர்கள், அதுக்கப்புறம் ரிஷிகள் எல்லாரும் வந்து அவளோட தியானம் எல்லாம் வந்து இவாளோட யுத்தத்துல தான் இருக்கா. எல்லாருக்கும் கவனம் வந்து அந்த யுத்தம் எப்படி போயிட்டு இருக்கு. 7 நாள் ஆச்சே, 7 ராத்திரி ஆச்சே, இன்னும் வந்து ஒரு செகண்ட் கூட பிரேக் அடிக்காம இவா 2 பேரும் இப்படி சண்டை போட்டு இருக்காளே, இவ்வளோ கோரமா யுத்தம் பண்றாளே, எவ்வளோ விதமான வந்து அஸ்திரங்கள், எவ்வளோ விதமான சஸ்திரங்கள் யூஸ் பண்றா, இவ்வளோவையும் யூஸ் பண்ணி இன்னும் இந்த யுத்தம் முடியலையே, என்ன ஆகும் இந்த யுத்தம், இந்த ராவணன் மாதிரி ஒரு இனிமையே கிடையாது போல இருக்கே இந்த வேர்ல்டுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கலாம். அதே மாதிரி ராமர் மாதிரி இந்த வேர்ல்டுக்கு ஒரு ஹீரோவும் கிடையாது இல்லையா. ஸோ இந்த ஹீரோவும் வில்லனும் கூட தே ஆர் சோ வெல் மேட்ச் டு ஈச் அதர். எல்லாம் ஒரே மாதிரி. ஹனுமான் பார்க்கறச்சே எப்படி வந்து ராமரை வந்து பார்க்கறச்சே அவர் அப்படியே பார்த்தாலும் ஆஹா எப்படி இருக்கார் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இவ்வளோ அழகா இருக்காரு, இவ்வளோ ஒரு பெரிய ரூபமா இருக்கே, இவ்வளோ மெஜஸ்டிக்கா இருக்காரு அப்படின்னு சொல்லி எப்படி அவருக்கு தோணித்தோ அதே மாதிரி அவர் ராவணனையும் வந்து சொல்றார். எவ்வளோ தைரியம், என்ன ரூபம், எப்படி மெஜஸ்டிக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராவணனையும் சொல்றார். 2 பேருக்கும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம், ஒருத்தர்கிட்ட தர்மம் இருக்கு, இன்னொருத்தர்கிட்ட அதர்மம் இருக்கு. எந்த தர்மத்தை நம்ம காப்பாத்துறோமோ அந்த தர்மம் நம்மளை காப்பாத்தும், எந்த தர்மத்தை நம்ம விடுறோமோ அந்த தர்மமே நம்மள அடிக்கும் அப்படிங்கிறது வேத வாக்கியம். வியாசாச்சாரியால் அதுதான் சொல்லியிருக்கார். தர்மேவ ஹதோஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதः. எந்த தர்மத்தை நம்ம விடுறோமோ அந்த தர்மம் நம்மளை அடிக்கும், எந்த தர்மத்தை நம்ம ரட்சிக்கிறோமோ அந்த தர்மம் நம்மளை காப்பாத்தும். அந்த மாதிரி ராமர் கடைபிடிச்ச தர்மம் அவரை ஸ்ட்ராங்கா ஆக்கின்னு இருக்கு. இங்க எந்த தர்மத்தை ராவணன் விட்டுன்னு இருக்கானோ அந்த தர்மம் அவனை வீக்கன் ஆக்கின்னு இருக்கு. அதனால்தான் இவ்வளோ பெரிய யுத்தம் வந்திருக்கு. இப்போ ராமர் என்ன பண்றாராம், ஒரு பானம் எடுக்கிறாராம், ஒரு ஏரோ எடுத்து நேரா விடுறாராம். பார்த்தா ராவணனோட தலையை கட் பண்ணிட்டாலாம். அப்பாடி அப்படின்னு நினைச்சாரா ராமர். பார்த்தா இன்னொரு தலை வந்து நிக்கிறதாம். என்னடா இன்னொரு தலை வந்துருதா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு 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 டக்குன்னு வந்து அவர் ஏரோஸ் விட்டுன்னு இருக்காரா. ஒரு தலையா போறதான் அங்க வந்து அப்படியே வந்து இன்ஃபைனைட்டா ஹெட் அங்க வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டு இருக்கான். இது என்னன்னே புரியலையே அப்படின்னு சொல்லி ராமர் முழிக்கிறாராம். அப்போ மாத்தலி அப்படிங்கிற அந்த சேரியட்டியர் என்ன சொல்றாராம், ஹே ராமா, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுங்கிறது இல்லை, பட் இப்போ வந்து ராவணனோட அழிவு காலம் வந்துடுது, நீங்க உடனே அந்த பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அவனோட மார்பிள் அடிங்கோ, அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாளாம். உடனே ராமரும் ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுத்து விடுறாளாம். அந்த பிரம்மாஸ்திரத்தை எப்படி சொல்றார், அவர் வந்து இது இந்திரனுக்காக பண்ண பிரம்மாஸ்திரமா, அது வந்து ஃபெதருக்கு வந்து வாயுமா, அதுக்கப்புறம் அதோட தி ஹெட் ஆஃப் தி ஏரோ இருக்கு இல்லையா, அந்த பாயிண்டட் டிப்பு, அதுல வந்து நெருப்பு இருக்கான். அதுக்கப்புறம் அதோட வெயிட்டுக்கு மகேந்திர மலை இருக்கான், ஒரு மேருமலை இருக்கான், இது மாதிரி இருக்கான். பயங்கரமான வந்து ஒரு ஜொலிக்கிற பிரம்மாஸ்திரம் நேரா போய் ராவணனோட மார்பிள அடிச்சுதான் அவன் கீழே விழுந்துட்டான். அவன் செத்து போய் விழுந்த உடனே அங்க எல்லா வானராலும் ஏ ராமருக்கு ஜெயம், ராமருக்கு ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு குதின்னு குதிக்கிறானா. அவளுக்குலாம் அவ்வளோ சந்தோஷமா ராமர் வந்து இன்னும் அவ்வளோ பெரிய ஹீரோவா தெரியறாராம். அங்க என்னடா எப்பேற்பட்ட யுத்தத்தை பண்ணி ஜெயிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அப்படியே வந்து ராமரை பார்த்தா அது வந்து ஒரு ஹீரோஸ் வெல்கம் சொல்லுவாள்ல, ஒண்ணுமே இல்லாம நம்ம வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வரச்சே நம்ம வந்து எப்படி நம்மளோட கிரிக்கெட்டர்ஸ் எப்படி வெல்கம் பண்றோம், எப்படி வின் பண்ணா தெரியுமா ஏ அப்படின்னு நம்மளே வந்து ஒரு 6 அடிச்சு நம்ம வேர்ல்ட் கப் வின் பண்ணி எல்லாம் பண்ண மாதிரி நமக்கு ஒரு ஜாய் வருது இல்ல. அப்போ இங்க ராமர் வின் பண்ணியிருக்கிறது ராவணனை. அதுலயும் எப்படி 7 days and 7 nights கண்டினியூஸா சண்டை போட்டு, ஒரு பிரேக் இல்லாம சண்டை போட்டு ஃபைனலா அவ்வளோ தலை கட்டாயி அதுக்கப்புறம் ஃபைனலா பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணி வின் பண்ணார் அப்படிங்கிறது இவ எல்லாருக்கும் அப்பாடின்னு இருக்கான். அப்படி ஒரு ஜாயஸ் மொமெண்டா எல்லா வானராலும் குதிக்கிறாளாம். நம்ம மனுஷா குதிச்சாலே வானரா மாதிரி இருப்போம், அப்போ வானரா குதிச்சா எப்படி இருக்கும் அங்க அத்தான பேரும் அங்க நமஸ்காரம் பண்றாளாம். சில பேர் ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிறாளாம், ஒருத்தர் குதிக்கிறாளாம், ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறிக்கிறாளாம். ராமர் நான் ராமரை பார்க்கணுண்டான்னு தள்ளிண்டு முன்னாடி வராளாம். எல்லா விதமான காமெடியும் அங்க நடந்துட்டு இருக்கான். அங்க மேல
தேவர்களும் அதே மாதிரி இருக்காலாம், அப்படியே ஃபுல்லா வந்து ஸ்கைல சுழ்ந்துண்டு அங்கேருந்து புஷ்ப வருஷம் பண்றாளாம். அதுக்கு நடுவில் நான் ராமனை பார்க்கணும், நான் ராமனை பார்க்கணும்னு எல்லாரும் அங்கேருந்து பார்க்கறாளாம். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கறச்சே விபீஷணனுக்கு கண்ணில் தண்ணி வந்துருதான். ஏன்னா என்னதான் இருந்தாலும் தன்னோட அண்ணா இல்லையா, அதனால தன்னோட அண்ணா விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்பேற்பட்ட ராஜாவா இருந்தார், இப்படி அதர்மத்துல இருந்து இப்படி விழுந்துட்டாளே அப்படின்னு சொல்லி விபீஷ்ணர் ஃபீல் பண்ணாலாம். ராமர் சொன்னாலாம், விபீஷ்ணா போய் என்னெல்லாம் கர்மாக்கள் பண்ணுமோ அந்த ராவணனுக்கு போய் பண்ணு. he was such a great warrior, such a great king, போய் அவருக்கு பண்ண வேண்டிய எல்லா கர்மாக்களையும் பண்ணு அப்படின்னாலாம். விபீஷ்ணர் சொன்னாலாம், இல்ல ராமா, எனக்கு அதுல இஷ்டம் இல்லை. ஏன்னா அவர் அவ்வளோ மோசமான ஒரு பர்சனா இருந்தார், எவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கார் எவ்வளோ லேடிஸை. நான் பண்ண மாட்டேன், எனக்கு அவரை பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். உடனே ராமர் சொன்னாலாம், அப்படி சொல்லக்கூடாதுப்பா. ஒருத்தர் விழற வரைக்கும் தான் அவரோட கெட்ட குணங்கள்லாம் இருக்கும். ஒன்ஸ் அவர் விழுந்துட்டார்னா அதுக்கப்புறம் அந்த ஆத்மா பியூரா, அந்த ஆத்மாக்கு எப்பவுமே கலங்கம் கிடையாது, அதுக்கு எந்த ஒரு அழுக்கும் கிடையாது. அதை தான் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீ எதுவுமே குறையன்மே பேசக்கூடாது ராவணனை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லா கர்மாவையும் பண்ணு அப்படின்னாலாம். அங்கேருந்து மண்டோதரி மற்ற யாரெல்லாம் வைவ்ஸ் இருக்காலோ அத்தனை பேரும் வந்து, என்னது இது மாதிரி ஒரு ராமரா, இது மாதிரி ஒரு ராவணன் இப்படி விழுந்துட்டாலே எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லி புரியவே இல்லையே. எவ்வளோ வாட்டி நான் சொன்னேன், இந்த ராமன் கண்டிப்பா வந்து விஷ்ணுவோட அவதாரமா தான் இருக்கணும், இல்லாட்டி உங்களை போய் அடிக்க முடியுமா, நான் சொன்னேனே பண்ணாதீங்கன்னு, சீத்தையை கொடுத்துருங்கோன்னு நான் எவ்வளோ வாட்டி சொன்னேன், நீங்க கேட்கலையேன்னு சொல்லி எல்லா வைவ்ஸும் அழுதாலாம். எல்லாம் அழுததுக்கு அப்புறம் என்ன கர்மா பண்ணணுமோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு ராஜாக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாமும் சேர்த்து பண்ணி ஒரு ஃபியூனரல்லாம் முடிச்சாலாம். அது முடிச்சதுக்கு அப்புறம் அங்க சகஜமா வந்து இந்த தேவர்கள்லாம் வந்து அந்த இடத்துல மற்றவா கண்ணிலெல்லாம் படாட்டி கூட அந்த இடத்துல வந்து அவ இருந்துட்டு பேசிக்கிறாளாம். சூரியனும் சந்திரனும் சொல்றாளாம், அப்பாடி ஒரு வழியா இந்த ராவணன் போயிட்டான், நமக்கெல்லாம் இனிமே நிம்மதி, நம்ம இஷ்டப்படி நம்மளோட நேச்சர் படி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னலாம். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ராவணனுக்கு எப்படி காத்து அடிக்கணுமோ அப்படிதான் அடிக்கணும். எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தால் ராவணனுக்கு ஓகேவோ அவ்வளோ டெம்பரேச்சர்ல தான் வந்து சூரியன் அங்கே ஒளி வீசணும், இப்படியெல்லாம் இருந்தது இல்லையா. ஸோ ஹவு கேன் தே பி இன் தேர் நேச்சர். அதனால இப்போ அவளோட நேச்சர்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவெல்லாம் இது பண்ணாலாம். அப்போ ஒரு அப்சரஸ் சொல்றாளாம், என்ன எவ்வளோ ஒரு ஃபெய்த்ஃபுல் வைஃப்ல இந்த சீத்தை அப்படின்னு பேசிக்கிறாளாம். இன்னொரு தேவர் சொன்னாலாம், பா சுக்ரீவ மகாராஜாவும் மற்ற வானராலும் எப்படி சண்டை போட்டால ராமருக்காக அப்படிங்கிறாலாம். நம்மலாம் எப்படி ஒரு மேட்ச் பார்த்துட்டு அந்த மேட்சை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோமோ அது மாதிரி இவாலாம் இங்க இந்த என்டையர் பேட்டில வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாளாம். ராமர் ரொம்ப மரியாதையோட மாத்தலி கிட்ட இந்திரனுக்கு நான் தேங்க்யூ சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த சேரியட்டை திருப்பி அமிச்சாராம். இங்க சுக்ரீவ மகாராஜா கிட்ட தேங்க்யூ சொல்லி கட்டி பிடிச்சிட்டாலாம் ராமர், உங்களால் தான் இந்த பெரிய ஒரு காரியம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அதுக்கப்புறம் லக்ஷ்மணரை கூப்பிட்டு, லக்ஷ்மணா நம்ம கொடுத்த ப்ராமிஸை நம்ம காப்பாற்றணும், போய் விபீஷணருக்கு பட்டாபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொன்னாலாம். லக்ஷ்மணர் உடனே பானைகள் எடுத்துன்னு போய் வானரால் கிட்ட கொடுத்து போய் சமுத்திரத்துலேருந்து ஜலத்தை எடுத்துன்னு வாங்கோன்னு சொன்னாலாம். உடனே எல்லா வானராலும் அந்த பானைகள்ல போய் சமுத்திர ஜலம் எடுத்துன்னு வந்து விபீஷணருக்கு பட்டாபிஷேகம் பண்ணாலாம். இந்த பட்டாபிஷேகத்தை டிஸ்கிரைப் பண்றச்சே எப்படி வந்து இந்திரனுக்கு அவளோட குருவான ப்ரஹஸ்பதி பண்ணுவாரோ பட்டாபிஷேகம், அது மாதிரி இங்க பட்டாபிஷேகம் பண்ணதா லக்ஷ்மணர் பண்ணதா சொல்றா. அதுக்கப்புறம் அந்த ஈரத்தலையோடைய வந்து விபீஷணர் வந்து நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டாலாம். இந்த இந்த நாடே உங்களோடது தான், நீங்க தான் ஜெயிச்சேல் அப்படின்னு சொல்லி விபீஷணர் சொன்னாலாம். அப்போ உடனே ராமர் சொன்னாலாம், இந்த நாடு என்னோடது இல்லப்பா, எனக்கு என்னோட அம்மாவும் என்னோட மதர்லேண்ட் ஜன்மபூமி அதுதான் வந்து எனக்கு வந்து ஸ்வர்க்கத்தோட அது கிரேட்டு. நீ எப்பேற்பட்ட லங்கையை கொடுத்தாலும் எனக்கு அது வேண்டாம், எனக்கு என்னோட ஊருக்கு நான் திருப்பி போகணும் அப்படின்னு அவர் சொன்னாராம். அதுக்குள்ளேயும் ஹனுமான் அங்கே ஓடி வந்தாராம். ஹனுமான் வந்து நான் போய் சீத்தம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுவேன், பாவும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பா தனியா அசோகவனத்தில் அப்படின்னாலாம். உடனே ராமர் சொன்னாலாம், உன்னால மட்டும்தான் இது மாதிரி யோசிக்க முடியும், போயிட்டு வா அப்படின்னு சொன்னாலாம். உடனே ஹனுமான் அங்கேருந்து ஓடி வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு, யாருடா அது அப்படின்னு பார்த்தா அங்கே ஹனுமான் வந்து நிற்கிறாராம். அம்மா நான் சொன்னேன் இல்லையா, நாங்கள் வானர படையோடு வருவோம், நான் ராமலக்ஷ்மணரை கூட்டின்னு வருவோம், இந்த ராவணனை அழிப்போன்னு, அதே மாதிரி ஆயிடுத்துமா,
ராவணன் அழிச்சாச்சு, உங்களை உடனே நான் ராமனோட சீக்கிரம் பார்க்க போறேன் இப்போ அப்படின்னு சொல்லி ராமரோட உத்தரவுக்காக தான் நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ராவணன் அழிச்சாச்சுமா, உங்களுக்கு இன்னுமே யாரும் படுத்த மாட்டாமா இந்த உலகத்துல, ராமரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே சீத்தை கண்ணில் தண்ணி வந்துருத்தான். இவ்வளோ வானரால் வந்தாலும் ராமலக்ஷ்மணாலே வந்தாலும் நீ மட்டும்தான் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஆசைப்பட்டு ஓடி வர பத்தியா, நீ என்னோட ஃபேவரட் ஹனுமான் அப்படின்னு சொல்லி சீத்தைக்கு கண்ணில் தண்ணி வந்துருத்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரா ஹனுமான், இந்த ராட்சசிகள்லாம் இருக்கால பாரு, இங்க அந்த ராட்சசிகள்லாம் உங்களை அன்னைக்கு ரொம்ப மிரட்டின்னு இருந்தா, நான் இங்க மரத்து மேல உட்காந்து பார்த்தேன், அவ எல்லாரையும் நான் ஒரு குத்துட்டுமா, நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. சீத்தை சொன்னாலா, வேண்டாம்ப்பா ஆஞ்சநேயா, அதை பண்ணாதே, பாவம் இந்த ராட்சசிகள்லாம் என்ன பண்ணுவா, அவளோட மாஸ்டர் என்ன சொல்றாலோ அதை கேட்பா. அப்போ அவளோட மாஸ்டர் ராவணன் என்ன சொன்னா, என்னை கொடுமைப்படுத்துன்னு சொன்னா, ஸோ அவ கொடுமைப்படுத்தினா. இப்போ மாஸ்டர் விபீஷணன் இப்போ என்னை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொன்னா, இவாளெல்லாம் பத்திரமா பார்த்துப்பா. இவாளுக்குன்னு சுயபுத்தி கிடையாது, இவாளுக்குன்னு என்கிட்ட துவேஷமும் கிடையாது, அனாவசியத்துக்கு இவாளை எதுவும் பண்ணாத, விட்டுடு அப்படின்னு சொன்னாலாம். உடனே ஹனுமான் சொன்னாலா, பத்தேலா நீங்க ராமபத்னின்னு ப்ரூவ் பண்ணிட்டேன், ராமரும் இப்படிதான் எல்லார்கிட்டயும் ஆசையா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹனுமான் திருப்பி வந்துட்டாலாம். வந்த உடனே சீத்தை உங்களை ரொம்ப மிஸ் பண்றா, உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லி ராமர் கிட்ட சொன்னாலாம். ராமர் உடனே விபீஷணர் கிட்ட போய் சீத்தைக்கு நல்லா அலங்காரம் பண்ணி நல்ல வஸ்திரங்கள் கொடுத்து நல்லா குளிக்க வச்சு மங்கள ஸ்நானம் பண்ணி கூட்டின்னு வாங்கோ அப்படின்னு சொன்னாலாம். சரின்னு சொல்லிட்டு ராமரோட உத்தரவுப்படி விபீஷணர் அங்க போய் அங்க இருக்கிற ராட்சசிகள் கிட்ட எல்லாம் சொல்லி சீதைக்கு நல்லா மங்கள ஸ்நானம் பண்ண வச்சு நல்ல பூஷணங்கள்லாம் போட்டு நல்ல புடவை அதெல்லாம் கட்டி விட்டு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டு கூட்டின்னு வந்தாலாம். ஒரு பல்லக்கில் சீத்தை வரைச்சு ராமர்கிட்ட வராலாம். அங்க வானரெல்லாம் எட்டி எட்டி பாக்குறாளாம். இந்த சீத்தைக்காக தானே நம்ம பண்ணோம், எப்படி இருக்கா இந்த சீத்தை எப்படி இருப்பா அப்படின்னு ஒரு கிளிம்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தாலாம். பார்க்க வரைச்சு என்னாச்சா, அங்க இருக்கிற அந்த பல்லக்கு தூக்கின்னு வரா இல்லையா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம், எல்லாரும் ஷூ போ அப்படின்னு சொல்லி விரட்டினாலாம் இந்த வானரால. அதை பார்த்த உடனே ராமருக்கு ரொம்ப கோவம் வந்துருதான். எதுக்கா அப்படி பண்றேன், சீத்தை இறங்கி நடந்து வரட்டும் அப்படின்னு சொன்னாலாம். இந்த சீத்தைக்காக தானே எல்லாரும் போராடினா, சீத்தையை பார்க்க கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. இந்த சீத்தைக்கு ஒரு பல்லக்கு வச்சுட்டு மூடி அது மாதிரி மறைச்சும் கூட்டின்னு வர வேண்டாம், அதே மாதிரி முகத்தையும் எந்த வஸ்திரத்தையும் போட்டு மூட வேண்டாம், சீத்தை அப்படியே நிமிர்ந்து வரட்டும் அப்படின்னு சொன்னாலாம். அவளோட கேரக்டர் தான் அவளை காப்பாத்துமே தவிர இந்த மூடின பல்லக்கும் இந்த மூடின வஸ்திரமும் எதுவும் காப்பாத்தாது. சீத்தையை லெட் ஹர் வாக் டுவர்ட்ஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டாலாம். சரின்னு சொல்லிட்டு சீத்தையும் இறங்கி நடந்து வந்தாலாம். அப்பதான் எல்லா வானராலும் பார்க்க முடியும்னு. ஆனா சீத்தைக்கு கொஞ்சம் தலையை குனிஞ்சிருந்தாலாம். சீத்தைக்கு என்னடா இது, எல்லாரும் நம்மள தப்பா நினைச்சுப்பாளோ அப்படின்னு சொல்லி, நான் இவ்வளோ நாள் ராவணனோட வீட்டுல இருந்திருக்கேனே, அதனால எல்லாரும் என்னை ஏதாவது தப்பா நினைச்சுப்பாளோ அப்படின்னு மனசுல இருந்துதான். சீத்தையோட மனசுல அது இருந்தது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ராமர் என்ன பண்ணாலாம், ஓஹோ சீத்தை இது மாதிரி கவலைப்படுறாளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சீத்தையை பார்த்து, ஹே சீத்தை, நான் ஒரு ஹஸ்பண்டா பண்ண வேண்டிய டியூட்டியை பண்ணிட்டேன், உன்னை யாரு கடத்தின்னு வந்தாலோ அவளை நான் கொன்னாச்சு, தி என்டையர் ஆர்மி ஹஸ் பீன் கில்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ யூஆர் ஃப்ரீ டு டூ வாட் எவர் யூ வாண்ட், உனக்கு எங்க போகணுமோ நீ போகலாம், உனக்கு என்ன பண்ணணுமோ நீ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலாம். அப்புறம் என்ன ஆறுதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சீதாராம்.